அரிசி பருப்பு சாதம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, 2 வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை நான் கட் பண்ணியிருக்க மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு. சாம்பார் தூள் இல்லாதவங்க வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு சாம்பார் தூள் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அரிசி 1 டம்ளர் போட்டிங்கன்னா பருப்பு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அந்த ரேஷியோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே தேவையான அளவை விட 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்றதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு அது கூடவே மல்லித்தலை இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 விசில்ஸ் விடுங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி அதை நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பைண்ட் ஆகட்டும். இது கூடவே கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.